الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. இன்னைக்கு பயான் நிகழ்ச்சியில் தலைப்பு வந்து தொழுகைக்கான வுது சம்பந்தமான பாடம். நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் முதலாவது, ரெண்டாவது, மூணாவது வகுப்புகளில் சொன்னோம். எங்களோட பயான் நிகழ்ச்சியில் முதலாவது பிரதானமாக நாங்கள் தொழுகையை பற்றி தான் படிக்க போகிறோம். ஆனால் தொழுகைக்கு முன்னால் முக்கியமாக அல்லாஹ் தஆலா தொழுகிறதுக்குரிய முக்கியமான ஒரு நிபந்தனை கண்டிஷனாக வுதுவை வச்சிருக்கிறது. வுது இல்லாமல் ஒருத்தருக்கு தொழிலாம். அப்போ நாங்கள் கட்டாயம் தொழுவை படிக்கிறதுக்கு முன்னால் வுதுவை படிக்கிறோம். வுதுவை படிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் சொன்னோம், வுது என்பது சுத்தத்தை பற்றி பேசக்கூடிய செய்தி. அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் சொன்னோம், இஸ்லாத்தில் சுத்தத்தை பற்றி முதலாவது படிச்சுக்கிறோம். அதில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இஸ்லாம் சுத்தத்தை பற்றி வலியுறுத்துகிறது. சுத்தம் இல்லாதவங்க இஸ்லாத்தில் பங்கு இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த சுத்தம் எப்படி ஏற்படும் என்பதை பற்றி எங்களுக்கு இஸ்லாத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது இந்த செய்திகளெல்லாம் நாங்கள் படித்ததில் அதில் நாங்கள் ஆரம்பத்தில் படித்தோம். இஸ்லாத்தில் சுத்தம் செய்யக்கூடிய கருவி தண்ணீர். இந்த தண்ணீர் என்னவாக, ஒரு தண்ணி எப்படி நாங்கள் சுத்தமான தண்ணி என்று பார்க்குறது, அதே மாதிரி ஒரு தண்ணி எப்போ நஜிஸ் ஆகுது, நஜிஸான தண்ணியை யூஸ் பண்ணலாவா, இந்த செய்தியெல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னுக்குள்ள கிளாஸுகளை நாங்கள் படிச்சிட்டோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் படித்தோம் நஜிஸை பற்றி. ஏன்னா சுத்தம் என்று வந்தால் கட்டாயம் நஜிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். எங்களோட உடம்போ உடலோ நாங்கள் இபாதத் செய்யக்கூடிய இடமோ நஜீஸாக இருந்தால் அந்த செய்யக்கூடிய இபாதத் குறிப்பாக தொழுகக்கூடாது. எனவே நஜீஸிலிருந்து சுத்தமாக வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. லாஸ்ட்டாக நாங்கள் படித்த பாடத்தில் அதுதான் பிரதானமாக இருந்தது. நஜீஸ் என்றா என்ன, அந்த நஜீஸ்களில் இஸ்லாம் எதை நஜீஸ் என்று சொல்லுது, அந்த நஜீஸை எப்படி துப்புரவுப்படுத்தணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்கிறது, இந்த போட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சு. நான் நினைக்கிறேன் அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை தானே, அதில் கிளியராக இருக்கும். ரைட், எக்ஸாம் கொண்டு வச்சா விஷயத்தை பார்க்கணும். எல்லாரும் படிச்சுக்கிட்டு எல்லாரும் படிச்சுட்டு ரைட் ஓகே. இப்போ நாங்கள் பிரதானமான ஒரு பகுதிக்கு வரப்போகிறோம், வுது. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த வுதுவை சரியாக செய்யலாட்டி, வுதுவில் சரியாக விளக்கம் இல்லாட்டி தொழுகக்கூடாது. தொழுகக்கூடனா எங்களுக்கு கூடாது என்றால் நாங்கள் எவ்வளோதான் மாஞ்சி தொழுகிறதுலே மறுத்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது விஷயத்தில் மிச்சம் கடுமையாக எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். ஒரு தடவை சொன்னாங்க, வயலுல் லில் அஅகாபி மினன் நார். இந்த வயல் என்ற நரகம் குர்ஆன்ல தாசரி ஓதிச்சு. அந்த வயல் என்ற சொல், இந்த வார்த்தை தாரா சொல்லுவாங்க. வயல் என்ற வேர்ட் குர்ஆன்ல தாசரி ஓதிச்சு. வயலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அஃலத. கோல் சொல்றவன், புறம் பேசுறவன், குத்தி சொல்றவன், இவனுக்கு வயல் என்ற நரகம் உண்டு. அதான் வயல் என்ற அர்த்தம். வயல் என்றது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டுச்சு. வயல் என்றா என்ன ரசூலுல்லாஹ்? வயல் என்றது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு குழி. நரகம் அல்ல, நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாரிய ஒரு நெருப்பு கிடங்கு, நெருப்பு மூற்றொரு குழி, நரகத்தை விட ஆழமானது. அது யார்? வயலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. புறம் பேசுறவர், கோல் சொல்றவர், இவருக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் குர்ஆன் சொல்லுது. ரைட், அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் யாருக்கு பயன்படுத்துறாங்கன்னா, வயலுன் லில் அஅகாபி மினன் நார். காலில் குதிகாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஒருவனுக்கு நரகம் வயலை கொடுப்பான்.
அதுதான் என்றால் உதுவுல கால கழுற நேரத்துல சின்ன இடம் ஒன்று மிஸ் ஆகினாலும் மொழி பகுதியில சின்ன இடம் ஒன்று நீங்க கால கழுறீங்க, அந்த இடத்துல தண்ணி பட்டில்லை, அப்படி மிஸ் ஆகினவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வை நரகம், அந்த இடத்துல நரகம் தீண்டும். லேசான விஷயமா இருக்கு, லேசான விஷயம். அதனால தொழுகைக்காக வுது என்பது மிச்சம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை. அதே மாதிரி இந்த வுதுவை பொறுத்த வகையில வுதுவுக்கு நிறைய சிறப்பும் இருக்கு, சாதாரண சிறப்புகள் அல்ல. ஒரு மனுஷன் வுது செய்யறதுனால அவனுக்கு ஏற்படக்கூடிய வுது செய்யறது தொழுகைக்கு கடமை, தொழுகைக்கு ஒரு நிபந்தனை. தொழுகை இல்லாமங்களுக்கு வுது இல்லாம தொழுகைக்குழு போயிடும். ஆனா அந்த வுதுவுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு சிறப்புகளை வச்சிருக்கிறார். சும்மா வுது செய்யறது, வுதுவோடு இருக்கிறது, எந்த நேரம் வுது செஞ்சு கொள்றது, இந்த வுதுவுடைய சிறப்புகள் மறுமையில பெரிய பெரிய சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இதா தவல்லா அல் அப்துல் முஃமின், ஒரு முஃமினான ஒரு அடியான் வுது செய்தால் ஹரஜத் கதாயாஹு மின் ஃபீஹி, அவனோட வாயால பேசின பாவம், கண்ணால பேசின பாவம், கையால செய்த பாவம், காலால செய்த பாவம், காலால கேட்ட பாவம், இதெல்லாம் வுதுவுடைய தண்ணி வடிஞ்சு ஓடுற மாதிரி அதோட சேர்த்து பாவம் பெய்யும், அதோட சேர்த்து பாவமும் பெய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்ற நேரத்துல وَأَنَا أَوَّلُ مَنْ يُؤْذَنُ لَهُ بِالسُّجُودِ يَوْمَ الْقِيَامَةِ, நாளை மறுமையில எல்லாரையும் அல்லாஹ் தஆலா விசாரணைக்காக அந்த மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று திறந்த எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்பானால. அதுதானே நிறைய விஷயம் இருக்கிறது. நிப்பாட்டி வச்சு கூட அல்ல கேள்வி கேட்பான். சில பேரை மொட்டுக்கால வைப்பானால குர்ஆன் சொல்லு. சில பேர் அல்லாஹ் உலகத்துல பெருமடிச்சவங்க, அடுத்தவங்க தனியா செஞ்சவங்க, இவங்களுக்கு கேள்வி மற்ற எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு இவங்களை எல்லாம் முட்டுக்கால வச்சு இருப்பான். இப்படியான நாள்ல யாருக்கும் ஒன்றும் பேசவும் வேணாம். அல்லாஹ்வுடைய அதிகாரம் யாருக்கு, அல்லாஹ் அதிகாரம் அவ்வளவு பெருசு. அந்த மாதிரி நாள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சுஜூதுல கொடுப்போடு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். வேற ஒருத்தரும் சுஜூது செய்யவே இல்லை. அல்லாஹ் அனுமதி ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கொடுப்பான். நீங்க சுஜூதுல விழுங்கோ, சுஜூதுல துஆ செய்யுங்கோ, நீங்க ஷஃபாஅத் பண்ணுங்க, நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க, நீங்க உங்களோட சமுதாயத்துக்காக வேண்டி கேளுங்கோ, நீங்க சரியத்தை மட்டும் தான் கேட்கும் அல்லாஹ் சொல்லுவானா. இன்னைக்கு பவர் ஒழுதான். அதனால நாங்க எங்கட இதுல பாங்குதுவான் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலா, யா அல்லாஹ் முஹம்மதுக்கு நீ வஸீலாவை கொடுப்பாயா. வஸீலானா இது எது மறுமையில மன்றாடுகின்ற பவர் அவருக்கு மட்டும்தான் அதிர்ச்சி. அதுதான் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலே நீங்க எனக்காக வேண்டி அதை கேளுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் இந்த பாங்கு துவா ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலே போது இந்த துவா நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்டாலும் அதனுடைய பலன்கள் தான். அதை அல்லாஹ் அவருக்கு கொடுக்க சொல்லி அவர் எங்களுக்கு தான் கேட்க போறார். நாளை மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துகளுக்கு எதிர்பார்த்த முக்கியமான செய்திகள் என்னடா, நாளை மறுமை என்பது யாருக்கும் நிச்சயம் இல்லை. பாத்துமா நாயகி சொன்ன ரசூலுல்லாஹ், யா பாத்துமா, பாத்துமாவே முஹம்மதுல மகள் என்றதுனால நாளைக்கு உங்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை மறுமை. இவர் ரசூலுல்லாஹ்வோட மகள், வாங்க உங்களுக்கு ஸ்பெஷல், அது இல்லை நாளைக்கு. நீங்க தேடிக்கொள்றதும், நீங்க அதிகமாக சுஜூது செய்யறதும், நீங்க அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயப்படுறதும் தான் நாளைக்கு உங்களுக்கு பிரயோஜனத்தை தரும். அது இல்லாம நாளைக்கு அல்லாஹ்வோட ஒருத்தருக்கும் பேசியலாம் மறுமையில. பலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, குர்ஆன் சொல்றது மனுஷன் முணமுணங்குகின்ற சத்தத்தை தவிர நபியை மீறோது எதையும் நீங்க கேட்க மாட்டீங்க. அந்த நாள்ல எத்தனை கோடான கோடி மக்களோட மைதானம் யாரும் பேசியலாம். அவ்வளவு பயங்கரமான ஒரு நாள். அதுல அல்லாஹ் தாருக்கு மட்டும் கொடுப்பான் அனுமதி. யா ரசூலல்லாஹ் இஷ்ஃபா துஷஃபா, நீங்க கேளுங்க, உங்களுக்கு
நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணினா இன்னார் சொர்க்கவாதி இன்னாருக்கு இப்படி செய்யலாம், இப்படி இந்த இடத்துல இப்படி நடந்துக்கோ, இப்படி செய்யலாம் அந்த கேட்டா அதான் கேட்பான். ரசூலுல்லாஹ் மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒவ்வொரு மனியும் அதனலஹு பிஸ்ஸுஜூத். நான் தான் முதலாவதாக ஏண்ட கபர் தான் குழந்தை, நான் தான் முதலாவதாக எழுதுவேன் மஹ்ஷர். உலகத்துல படைக்கப்பட்ட எந்த நபிமார்களாக இருந்தாலும் முதலாவது கபர் யாருடைய கபர்? ரசூலுல்லாஹ் கபர் தான் பிரியும் உடையும். உடனே மஹ்ஷர்ல முதலாவது ரசூலுல்லாஹ் தான் நல்லா எதிர்பார்ப்போம். முதலாவதாக சுவர்க்கத்தின் கதவை தட்டுகிறது ரசூலுல்லாஹ். இப்படியான சிறப்புகள் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நாளில் முதலாவது அல்லாஹ் எனக்கு சுஜூது செய்வதற்காக அனுமதியை தருவான். நான் தான் முதலாவதாக தலை தூக்கி பார்ப்பேன். மஹ்ஷர் பெரிய ஒரு மைதானம், பார்த்தா மக்கள் இல்லை. அதுல ஒரு சின்ன கூட்டம், ஒரு கூட்டத்தை நான் இனம் கண்டுகொள்வேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூலுல்லாஹ் வரைக்கும் 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் வருவீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய சமுதாயம். அப்படி நபிமார்களுடைய சமுதாயம் எல்லாம் ஒரு மைதானத்தில் வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் முதலாவதாக அந்த மைதானத்தை பார்ப்பேன். ஒரு கூட்டம் மட்டும் வித்தியாசமாக விளங்கும். அதுதான் என்ன சமுதாயம், ஏட்ட கூட்டமும். ரசூலுல்லாஹ் சொல்ற அப்ப சஹாபாக்கள் கேட்கலாம், யார் சொல்றா எவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒவ்வொரு சமுதாயத்தை மட்டும் நீங்க எப்படி அறிந்து கொள்ளலாம், அது எப்படி நீங்க வித்தியாசப்பட்டு விளங்குவீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஅதூன குர்ரன் முஹஜ்ஜலீன பிஆதாரில் வுது. நாளைக்கு கருப்பு நிறமான ஒரு குதிரை கூட்டத்துக்குள்ள வெள்ளை நிறமான ஒரு குதிரையோட எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு விளங்குமோ அதுமா என் சமுதாயம் விளங்குவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க உது செய்த அடையாளங்கள் மின்னக்கூடிய நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை எதிர்பார்ப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு உது. அதனாலதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, அடிக்கடி என்ன செய்யுங்க, உது முடிஞ்சா நீங்க உது செஞ்சு கூட பழக்கம். நான் எங்கடா பிள்ளைகளை பழக்கிறோம் அப்படின்னா எங்கடா பிள்ளைகளை சொல்ற வார்த்தை வாஷ் பண்ணுங்க, வாஷ் பண்ணுங்க பிள்ளைங்க அப்படி சொல்லப்படாது. உது செய்யும் எதை பழக்கம்? புதுவோட பழக்கம் பிள்ளைங்க. அந்த புதுவோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது. அதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா நான் உங்கள்கிட்ட கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாள் காலையில ரசூலுல்லாஹ் காலை நேரத்தில் முதலாவதாக பிலாலை சந்திக்கிறார். ஒரு நாள், யா பிலாலே, நான் நேற்று இரவு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் சுவர்க்கத்துக்கு போறேன். சுவர்க்கத்துல யாரோ ஒருவருடைய செருப்பு நடக்கிற சத்தம் கேட்குது. எனக்கு முன்னால நடக்கிற மாதிரி விளங்குது சத்தம். பார்த்தா நீங்க என்ன சிறப்பு, என்ன காரியம் அப்படி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வுது செஞ்சு போட்டேன். அடிக்கடி வுது செஞ்சு போடுவேன். வுது செய்த உடனே என்ன செய்வேன்? 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவேன். அது வுதுவுடைய சுன்னத். அது பொருள் சொல்ல எப்படி தொழுறேன்? 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவேன். அவர் அடிக்கடி வுது செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஏன்னா வுது என்பது ஒரு பாரிய மிக முக்கியமான ஒரு சுன்னாவை விட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சிறப்பு, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அலா அதுல்லு, நான் உங்களுக்கு அறிவிச்சு தரவா, அலா மா யஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, உங்களோட பாவம் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரவா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒரு செய்தி, அந்த செய்தியை நீங்க செஞ்சால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். வயர்ஃபஉ பிஹி தரஜாத், நாளை மறுமையில அந்தஸ்து உயர்ந்தவர்கள் என்ற கூட்டத்தில் அல்லாஹ் அவங்கள செய்வான். சஹாபாக்கள் கேட்டாங்க, பல யாரும் சொல்லிட்டாங்க. அதை சொன்னாங்க, இஸ்பாகுல் வுது, வுது செய்யணும், பூரணமான வுதுவாக இருக்கணும். சும்மா கழுவிட்டு ஓடுறதாய் விடுவது.
கையை கழியணும் எப்படி கழியணும் தெரியும், மூஞ்ச கழியணும் எப்படி மூஞ்ச கழியணும்னு தெரியும், தலையை மசேஜ் செஞ்சா எப்படி மசேஜ் செஞ்சோன்னு தெரியும். சும்மா ஒரு உது அப்படி உதுவல்ல. இஸ்பாகுல் உது, உதுவை பூரணமாக நீங்கள் சரியாக செய்யும். 100% கம்ப்ளீட் பூரணமாக நீங்கள் சொல்லுங்க செய்யுங்க. அலல் மக்காரி, இது முக்கியமான ஒரு பகுதி. உதவ பூரணமாக செஞ்சால் எந்த மாதிரி கட்டத்தில் தெரியுமா? உங்களுக்கு கஷ்டமான வெறுப்பான சிரமமான நேரத்தில் கூட நீங்க உதவ சரியாக செஞ்சால், சிலருக்கு தண்ணியை தொடுவது கஷ்டம் சிரமமான ஒரு காலம் வரும். எப்ப சொல்லுவாங்க சில நேரம் 100 மணிக்கு போய் சுபகு தரும் வெள்ள படுத்து மணிக்கு ஷோப்பர் ஒழு எடுக்கணும், தண்ணி பட்டா கூ அல்லது இது காய்ச்சல். உதாரணம், ஏதோ ஒரு நோயை கூட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்தில் உதவு செய்யறதுனால நோய் கொடுப்பட அதை செய்யப்படாது. ஆனால் இருந்தாலும் மனசு எங்களுக்கு சங்கடம் கஷ்டம் சோம்பர அந்த மாதிரி ஒரு கட்டம் ஒன்று மாற டைமுக்கு இப்போ உதவு செய்யணும். அப்போ பார்க்க எப்படி சரி சும்மா தடாவிட்டு வந்தால் உதவை கொஞ்சம் அப்படி லேசாக எடுத்துட்டு வந்தால் அப்படி தாண்டிடும் என்ற மாதிரி சில பேர் நினைக்கிற கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்காரி நீங்க வெறுப்பான கஷ்டமான சிரமமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு உதுவ நீங்க அந்த இடத்துல இது உதுவே, இதை பூர்ணமா செய்யணுமே, இதை சரியா செய்யணுமே, இதை சரியா கழுவணுமே, இப்படி தானே சொன்னா இதானே வரும் எல்லாத்தையும் பேணி சரியாக செஞ்சால் உங்களோட அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பார். அந்தஸ்து உயர்ந்தவர்கள் கூட்டத்தில் நான் அவசியம் எப்பயுமே சும்மட்டையை பொதுவல்ல. சில பேர் தண்ணியில நல்லா ஊறுப்ப வயிறு உரமா அடிச்சுட்டேன். அப்ப அந்த நேரத்துக்கு தண்ணி நல்லா தேவை. அதல்ல அந்த ஆட்கள் இஸ்பாகுல் உதுஇ அலல் மக்காரி. உங்களுக்கு சிரமம் காய்ச்சல் தண்ணி மேல பட்டா கொஞ்சம் ஒரு நல்ல இருக்கும்பாங்க. இந்த மாதிரி கட்டத்துல குடிக்கிறதுக்கு அல்ல, அல்லாஹ்வுக்காக நான் உது செய்யணுமே, தொழுகை உதுவோடு வரணுமே என்று அந்த நேரத்தில் கூட சரியாக உதுவை செய்ய பூரணமாக நீங்க உதுவை செய்ய ரெடியாகினால் அல்லாஹ் தஆலா அந்தஸ்து உயர்த்துவான். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ், அதாவது எங்களுக்கு தெரியும் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகள் மிக முக்கியமான சிறப்புகள்ல ஒன்றுதான் ஹவுதுல் கௌசர். ஹவுதுல் கௌசர், ஹவுது வேற கௌசர் வேற. அது நாங்கள் வேற டைம்ல அதை படித்தோம். சில பேர் கண்டுபிடிச்சு ஹவுதுல் கௌசர் உண்டு. ஹவுதெல்லாம் ஒரு எங்களோட பாஷையில் சொல்லிட குளம், ஒரு பொருள் ஹவுதங்கள் வந்து ஒரு குளம், கௌசரங்கள் வந்து நீர் ஊட்டு, அங்கிட்ட தண்ணி வரப்போகுது. எங்கட பாஷையில் சொல்லுதா இருந்தால் ஊத்து தண்ணி ஊற்று, அதுதான் கௌசர். அந்த நீர் ஊற்றி இது வந்து முழுகு இடம் தான் ஹவு. சூடாவை பற்றி நிறைய செல்லிகள், எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம், அட தண்ணியின் டேஸ்ட்டு நேரம் எல்லாம் ஜாயிஸ். நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் ஒரு பாக்கி தான் ஹவுதுல் கௌசர்ல ரசூலுல்லாஹ்வோட கையால நீர் கொடுக்க, நீர் தண்ணி குடிச்சிருக்க பாக்கியம். அதெல்லாம் துவாலே கேட்கும். ஏன்னா அது யாருக்கு கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அது பெரிய ஒரு பாக்கியம். கேட்டால் மனுஷன் மஹ்ஷருக்கு போகு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஃபெஸ்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறது ஹவுதுல் கௌசர் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஃபரதுக்கும் அலல் ஹவுத். அல்லாஹ் மஹ்ஷரை முடிச்சதுக்கு பிறகு முதலாக அல்லாஹ் என்ன எங்கே கொண்டு போய் வைப்பான்? ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்துக்கு பக்கத்தில் நான் போய் நிற்பேன் தனியான். ரசூலுல்லாஹ் பார்த்து பண்ணிடுவோம், யார் வார மஹ்ஷரை முடிச்சுட்டு யாரு வார சொன்னா உங்களுக்கு முன்னால் போய் நான் உங்களுக்காக வேண்டி நான் காத்து கொண்டிருப்பேன். ஆனால் ஃபரதுக்கும் அலல் ஹவுத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுல ஒரு சொட்டு நீர் குடிச்சவன் அதுக்கப்புறம் அவனுக்கு தானே வரும். அப்படியான ஒரு ஹவுத் தான் அது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுல நான் பார்த்து கொண்டிருப்பேன்.
பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸை சொன்னாங்க. சில சமுதாயங்கள் வருவார்கள், அவர்கள் உறுப்புகள் வெள்ளை நிறமாக மின்னக்கூடிய நிலையில் வருவார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டால் அவங்க தான் வுது செஞ்சாங்க. இப்படியான நிறைய சிறப்புகள் வுதுவில் சொல்லப்பட்டிருக்கு. ரைட், இப்போ நாம் பார்ப்போம் வுதுவை எப்படி சரியாக செய்யும். வுதுவுடைய விஷயத்தில் நான் அதாவது முக்கியமாக இதில் நிறைய பிழைகள் நடக்கிற, நிறைய இல்லாத விஷயங்கள் செய்யற, எல்லாத்தையும் தவிர்த்துட்டு எப்படி ரசூலுல்லாஹ் சரியாக வுது செஞ்சு காட்டினாங்க அதை சரியாகவே செய்யணும். அது சட்டத்திட்டங்களை சரியாக பார்க்கணும். ரைட், இப்போ முதலாவதாக வுதுவை பொறுத்த வகையில் வுதுவுக்கு போகிறதுக்கு முன்னால் 2 விஷயம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன 2 விஷயம். அது மிக முக்கியமானதும் நாங்கள் செய்யாததும், ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் கவனம் எடுக்காத ஒரு பகுதி தான் அசிவா. சிவாக்கனா ப்ரஷ் பண்ணு. யாரு தான் 5 நேர தொழுகைக்கு பொது எடுக்க போறவங்க யாரும் ப்ரஷ் பண்ணு. ஒருத்தர் நானும் கை சொல்ல மாட்டேன், இருந்தால் பதில் பண்ண. ரசூலுல்லாஹ்வுடைய நிராகரிக்கப்பட்ட அல்லது மறக்கடிக்கப்பட்ட சுண்ணாக்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் வுதுவுக்கு முன்னால் என்ன செய்வது? அஸ்ஸிவாக், பிரஷ் பண்ணி கொடுது. இது மிக முக்கியமான ஒரு சுண்ணா. ரசூலுல்லாஹ் ஹதீஸை நீங்கள் அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் உண்டா அது யோசிக்க அளவுக்கு அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லௌலா அஷ்ஷுக்க அலா உம்மதி, இந்த சமுதாயம் கஷ்டப்பட மாட்டார்களோ, கஷ்டப்பட்டு விடுவார்களோ என்று நான் பயப்படாமல் இருந்தால், எனக்கு பயம், நான் இதை செல்லிட்டா பிற்காலத்தில் கஷ்டப்பட்டுவாங்களோ அப்படி ஒரு பயம் இருக்கிறது. அப்படி ஒரு பயம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தடவையும் வுது செய்வதற்கு முன்னால் நீங்கள் பல் தீட்டுங்கள், பல் துலக்குங்கள், சிவாக்கு செய்யுங்கள் என்று கட்டாயப்படுத்தி இருப்பேன். சொல்லலாம். இப்ப கட்டாயப்படுத்தலை, ஆர்வம் தான் ஊட்டிருக்கிறான். சொல்ல கட்டாயப்படுத்தலை, முகத்தை கழுகிறமாய் கையை கழுகிறமாய் வுதுவுக்கு முன்னால நீங்க விஸ்வாக் செஞ்சுதான் ஆகணும் என்று ரசூலுல்லாஹ் எங்கே கட்டாயப்படுத்தல. ஆனால் மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆர்வம் கொடுக்காத அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஆர்வம் கொடுத்திருக்கிறார். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஒழுவெடுக்க போனால் எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள்? ரசூலுல்லாஹ் சிவாக் செய்வார்கள், பிரஷ். அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த அராம் குச்சி மரவேறு அதைத்தான் செய்வது கூட கட்டாயம் இல்லை. சில பேர் அப்படி நினைச்சு கூட இருக்கலாம். விஸ்வா கட்டாயம் அந்த அந்த மரக்குச்சியால மட்டும்தான் சில இடத்துல உங்களுக்கு பார்க்கணும். குரானுக்கு போனால் விஸ்வா குச்சி அங்கே குமா பள்ளியறிக்கிட்ட, அந்த மதீனா பள்ளியறிக்கிட்ட அந்த பேமெண்ட்களை வச்சிருக்கு. இங்கே சில இடத்துல பள்ளியறிக்கிட்ட போனால் விஸ்வா குச்சி பிரச்சனை இல்லை, அது யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை அப்படி இல்லை. ஆனால் அது மட்டும்தான் விஸ்வாக்கள். எப்படியோ ஏதோ ஒரு பொருளால் நீங்க உங்களோட பண்ணை சுத்தம் பண்ணுவது விஸ்வாக். அது நீங்க சிக்கனை போட்டாலும் பிரச்சனை இல்லை, குளோகாட்டை போட்டாலும் பிரச்சனை, எதை போட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லை பிரஷ மாட்டாலும் பிரச்சனை இல்லை. பல்ல துளுக்குறீங்களா, வாயை சுத்தப்படுத்துறீங்களா, அது விஸ்வாக். அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிறப்பு உண்டு. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒவ்வொரு வுதுவுக்கு முன்னாலேயும் ரசூலுல்லாஹ் விஸ்வாக் செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலேயும் ரசூலுல்லாஹ் விஸ்வாக் செய்வாங்க. அடிக்கடி செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ்வோட அன்றாட வேலைகளை மிக அதிகமாக செஞ்சது விஸ்வாக். அந்த விஸ்வாக்கு சொன்ன 2 வார்த்தை ரசூலுல்லாஹ், அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல் லில் ஃபம். நீங்க அதாவது பிரஷ் பண்றது உங்களோட வாயை சுத்தப்படுத்தும். வமர்தாத்துல் லிர்ரப், அல்லாஹ்ட்ட திருப்பொருத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சஹாபாக்களுக்கு நாங்கள் சொல்றோமே, ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சொல்லத்தான் இங்க பயன்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ். மர்வாத் ரலியா, மர்வாத் அல்லாஹ்வோட பொருத்தம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பொருத்தின மாதிரியான ஒரு பொருத்தம் அல்லாஹ்வுக்கு ஒரு இருக்கு. நீங்க பிரஷ் பண்றதுனால, ஒவ்வொரு வுதுவுக்கு முன்னால நீங்க பிரஷ் பண்றதுனால அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு அல்லாஹ்வோட பொருத்தம் இருக்குது. எனவே வுது செய்யறதுக்கு முன்னால மிக முக்கியமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சுன்னால முக்கியமானது பிரஷ், வாயை சுத்தப்படுத்தும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், வுது செய்யறதுக்கு முன்னால எங்களுக்கு நியத்து முக்கியம்.
தானே பொதுவாக நீயத்தை பற்றி நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். இந்த நவைக்குள் ஓது அப்படி ஒன்றும் நாங்கள் வாயால் சொல்லுவதில்லை. அப்படி ஒரு நீயத்து எங்கேயுமே இல்லை. நீயத்துன்றது நீங்கள் உதாரணமாக இப்போ உதாரணமாக அசர் தொலை வச்சுக்கணும். அசர் தொழுவது பாங்கு சொல்ல நீங்கள் பாத்ரூமுக்கு போக ரெடியாக உதவுறதுக்கு உங்களோட மனசில் வந்துட்டேன். இதான் நீயத்து. ஏன் நான் இந்த நீயத்தை சொல்ல காரணம் கேட்டால் உதாரணமாக ஒருத்தர் அசருக்கு பாங்க சொல்லு போடு மழை ஒருத்தர் நனைஞ்சு பண்ணிட்டு வர்றார். மேலெல்லாம் தொப்பு நனைஞ்சு அவர் வந்து கையும் கழியப்பட்டு காலும் கழியப்பட்டு மூஞ்சும் கழியப்பட்டு தலையும் கழியப்பட்டு எல்லாம் கழிப்பட்டு இதுதானே உதவி செய்ய போறாரு. மேலதிகமாக கழிப்பட்டு அப்படியே வந்து தொழிலாம் அவருக்கு தொழில் ஏன் தொழிலாம் அவர் நீயத்தை வச்சது. அவர்கிட்ட மேல் கழுவிப்பட்டது வந்து உதவுக்காக வேண்டியது மழை பெய்யறதுக்காக வேண்டிய ஒருத்தர் ஸ்விமிங் பூல பாஞ்சு குடிக்கார். குடிச்சா அவர் குடிச்சு ஒரு யோசிக்கிறாரு மேலெல்லாம் நினைச்சு இதுதான் நீ உதவுறது. மேல நினைச்சோடனே கையை நினைச்செல்லாம் நினைச்சுதானே அதனால அது உதவாம வருமா உதவுறது. அப்படி நீயத்துல முக்கியம் என்னன்னா அந்த செயலை செய்வதற்கு எங்களோட உள்ளம் நாடும். எப்ப அதை நினைச்சிடுவோமோ அப்ப நீயத்து வருது. ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலே எப்ப நாம உதவுக்கா இப்போ உதவு செய்வோம் நாங்க என்ன மனசால வாழதான் நீயத்து. எனவே அந்த எண்ணம் வந்து முதலாவது இருக்கும். அதனால இஸ்லாத்துல சொல்றாங்க இந்த மாதிரி பின்னியா உங்களோட அமல்களுக்கு கூலி வேணும்னா முதலாவது நீங்க நீயத்து வச்சோம். அது மனசால உணரும். ரெண்டாவது விஷயம் உதுவுல பிஸ்மில்லா சொல்லி. நிறைய பேர் உது செய்யற நேரத்துல பிஸ்மில்லா சொல்லுது மிஸ் ஆகுது. இப்படிதான் இதுல முக்கியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் உது செய்கிற நேரத்துல பிஸ்மில்லா சொல்லுங்கோ என்று சொல்லி வந்த நிறைய ஹதீஸ்கள் எல்லாம் லைஃபான ஹதீஸ்கள், ஏற்றுக்கொள்ளாத ஹதீஸ்கள் தான். ஆனா ஒரு ஹதீஸ் வந்துருச்சு. என்ன ஹதீஸ் என்றால் ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்துக்காக பிரயாணம் போன நேரத்துல தொழுக நேரம் வந்தது. தொழுக நேரத்துல ரசூலுல்லாஹ் உது எடுக்கிறதுக்காக தண்ணி தேடுறாங்க. தண்ணி ஒரு சக்தி தண்ணி தான் இருக்கு. எவ்வளவு சஹாபாக்கள், அவ்வளவு சஹாபாக்களுக்கும் அந்த சக்தி தண்ணியை யூஸ் பண்ணினால் குடிக்கிறது தண்ணி. அத்தியாவசிய தேவைக்கு தண்ணி போதா போகும் மட்டும் பயன்தான் அந்த தண்ணியை உதவுக்கு யூஸ் பண்ண கேலாம். இதான் சட்டம். நாங்கள் ஒரு பயணம் போகிறோம், ஒரு போத்தத்தை தண்ணிச்சு வேற எங்கேயும் தண்ணி இல்லை, காடு இல்லை, தண்ணி இங்கே தெரியா தொழுக நேரம் வந்துட்டு தண்ணியை உதவுக்கு யூஸ் பண்ணா குடிச்சதுக்கு வச்சுக்கொள்ளலாம். இஸ்லாம் சொல்லுது குடிச்சதுக்கு வச்சுக்கோங்க. இஸ்லாம் சொல்லுது குடிச்சதுக்கு வச்சுக்கோங்க. உதவும் யூஸ் பண்ணினா தண்ணி இல்லாமல் கைமத்துக்கும் அப்படி ஒரு விஷயம் சொல்லுது. அது மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க ஒரு சக்தி தண்ணி, ஒரு குவளை தண்ணீர், நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இதில் உதவு செய்யலாம். ஏன் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். ரசூலுல்லாஹ் அந்த சக்தியை போடாத சொன்னாங்க. ரெண்டு கையை ரசூலுல்லாஹ் அப்படி போட்டு எடுத்தாங்க. அந்த சஹாபி சொல்றார், நான் என்னை கண்ணால பார்த்தேன், ரசூலுல்லாஹ் விரலுக்கு இடையிலான தண்ணி வந்து அற்புதம். ரசூலுல்லாஹ் விரல்களுக்கு இடையில தண்ணி வந்து கொண்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தவல்லு பிஸ்மில்லாஹ், வாங்க ஒவ்வொருத்தரா வந்து பிஸ்மில்லாஹ் சொல்லி உது எடுங்கன்னா. இது ஒரு யுத்தத்துல நடந்தது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க இந்த வார்த்தை தவல்லு பிஸ்மில்லாஹ். பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்க உது செய்யுங்கன்னா. இந்த ஹதீஸை வச்சு அறிஞர்கள் சொல்லுவாங்க உதுக்காக நாங்க தயாராகிற நேரத்துல பிஸ்மில்லாஹ் சொல்லி போறது சுன்னா. அதனால நாங்கள் நிறைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ல, அது நல்லா நினைக்கிறோம். சில பேருக்கு பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கன்னா எல்லா இடத்துலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த இல்லை சொல்ற மாதிரி அந்த இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதான் கை வச்சோம், அல்ஹம்துலில்லாஹ்னா கையை தூக்கும். அப்படி ஒரு இருந்தேன். அது மாதிரி எல்லா இடத்துலையும் பிஸ்மில்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு அதுக்கார்களையும் எந்த இடத்துல எப்படி ஓதச்சுன்னா அதோட நின்றுக்கிறோம். பிஸ்மில்லாஹா பிஸ்மில்லாஹா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் ஓதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரா ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆனா ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ற பொழுது ரசூலுல்லாஹ் எப்போ பிஸ்மில்லாஹ் என்று மட்டும் தான் சொன்னாங்க. சீரு பிஸ்மில்லாஹ், ஜிஹாதுக்கு படைகளை அனுப்பும் பொழுது பிஸ்மில்லாஹ்னு சொல்லி போவோம்னா. அதனால நாங்கள் வீட்டில் இருந்து வெளியேறான நேரத்துல பிஸ்மில்லாஹ் வந்து காலை வெளியே வச்சு சொன்னாங்க. வாகனத்தில் ஏற நேரத்துல பிஸ்மில்லாஹ்னு காலை வச்சு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை செய்ய போற நேரத்துல பிஸ்மில்லாஹ்னு சொல்லி சொல்லலாம்.
ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போகிற நேரத்தில் பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு சொல்லலாம். அது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லப்படும். அதனால நாங்கள் வுதுவுடைய ஆரம்பத்தில் முதலாவதாக நாங்கள் டெப்புக்கோ அல்லது தண்ணிக்கோ போகிற நேரத்தில் பிஸ்மில்லான்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட். அடுத்தது சில பேர்கிட்ட கருத்தம் இருந்துச்சு, வுது செய்யறது கிப்லா முன்னோக்கி வுது செய்யணும். சில பேர் நினைக்கிறது வுது செய்யறது சில பள்ளிகளை நாங்கள் கண்டிக்க சில அறியாத்தனமான ஆள்கள். டெப்பு கிப்லா அந்த பக்கம் வந்தால் டெப்பு இந்த பக்கத்தை பார்த்து தான் டெப்பை வச்சிருப்பாங்க சில பள்ளிகள். அதையும் மீறி இந்த சைடுக்கு இப்படி ஒரு தாள்கள் பீச் டெப்பை நிற்கணும் அந்த சைடில். ஆனால் அவன் அறியாத்தனம் கிப்லா முன்னோக்கினா தான் உது கூடும் என்ற நிலையில சில பேர் நினைச்சு கொண்டு இருந்துச்சுனால இப்படி பார்த்து இப்படி ஒரு தாள்கள் இருந்தாலும் தெரிச்சு. அதனால குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ரசூலுல்லாஹ் எந்த இடத்துலையும் கிப்லா முன்னோக்கி உது செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி எந்த ஹதீஸ்லயும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதனால தாராளமாக எந்த திசையை பார்த்தும் என்ன செய்யணும், உது செய்யலாம். கிப்லா முன்னோக்கோன்னு கட்டாயம் தேவை. முன்னோக்கு பிரச்சனை ஒன்றில்லை, ஆனால் முன்னோக்கி தான் உது எடுக்கணும்ன்றது மார்க்கத்தில் எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை. உது அடுத்தவா ரைட். ரெண்டாவது விஷயம், அடுத்த மூணாவது விஷயம், நாங்கள் பிஸ்மில்லா சொல்லிக்கிறோம். உது ஆரம்பிச்ச நேரத்தில் முக்கியமான ஒரு செய்தி நான் அந்த ஹதீஸ் தான் இந்த போட்டில் வச்சேன். ரசூலுல்லாஹ்வுடைய உது சம்பந்தமாக நிறைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எப்படி உது எடுத்தாங்கன்றதை பார்த்துச்சு. நேரடியாக பார்த்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உது எப்படி இருக்குது. அதில் மிகச் சிறப்பாக முழுமையாக பார்த்து சரியாக அறிவிச்ச சஹாபி தான் யார்? தர இல்லை, நான் இதுக்கு மட்டும் சொல்லிட்டு சில ஹதீஸ்கள் விசேஷம். ரசூலுல்லாஹ்வுடைய உதுவை முழுமையாக பார்த்து முழுமையாக சரியா ஸ்பெஷலா சஹாபாக்கள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் முகம் எப்படி கழியினது மட்டும் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தான் முகத்தை கழியின அப்படின்வாங்க. அவரோட ஹதீஸ் அது மட்டும் தான் இருந்துச்சு. சில சஹாபாக்கள் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் கால கழுவுற நேரம் இப்படித்தான் கழியின அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சஹாபி என்ன செஞ்சாருன்னா, ஆரம்பம் முதல் கடைசி வரை எப்படி ரசூலுல்லாஹ் தண்ணியை கொண்டாந்தத்திலிருந்து வெச்சத்திலிருந்து எவ்வளவு தண்ணி எல்லாத்திலையும் இருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக அறிவிச்ச ஒரு சஹாபி தான் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அதனால உதுவை பத்தி பேசக்கூட அறிஞர்கள் உஸ்மான் ஹதீஸ். நான் எனக்கு முன்னாடி எப்படி ஒரு ஹதீஸ் சொன்னேன், வேறொரு சப்ஜெக்ட்ல இன்னாத ஹதீஸ் சொன்னேன். ஞாபகம் வந்து நான் ஒரு ஹதீஸ்ல பேர் சொன்னேன். இப்படி விசேஷமான நிகழ்வுகள் வர டைம் அந்த ஹதீஸுக்கு அந்த ஆண்ட பேரை சொல்லி தான் சென்று ஹதீஸ் ஜிப்ரீல். நான் ஒரு ஹதீஸ் ஹதீஸ் ஜிப்ரீல் ஹதீஸ் இந்த ஹதீஸை தெரியாது. ரசூலுல்லாஹ் வந்து பாடம் கேட்டேன், இஸ்லாம் ஏன் ஈமான் ஏன் இஸ்லாம் என்னோட கேட்டுட்டு போன ஹதீஸ். அந்த ஹதீஸை ஷோர்ட்டாக சொல்லிடுறது ஜிப்ரீல் ஹதீஸ். அதே மாதிரி அறிஞர்கள் நான் உருதுவை பற்றி பேசக்கூட ஸ்பெஷலாக சொல்லியிருந்தாங்க ஹதீஸை. உஸ்மான் ஹதீஸ் தான் விளைக்கணும். உதுவை பற்றி செஞ்சு இவர் தான் முழுமையாக உதுவை பற்றி செஞ்சு ரைட். அதில் முக்கியமாக நான் இதுக்கு முன்னுக்கும் சென்ற ஒரு செய்கிறாங்க. நாங்கள் பிஸ்மில் சொல்லியாச்சு, நியத்து வச்சாச்சு, பிஸ்மில் சொல்லியாச்சு, உதுவுக்கு தயாராகியாச்சு, தண்ணியை வீண்விரயம் செய்யப்படாது. முதலாவது டெப்பை இப்படி நல்லா தொடர்ந்து ஓடு மாதிரி வச்சுக்கொள்ளப்படாது. தவறு இல்லை, பூர்ணமான நன்மை கிடைச்சது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த சுன்னால உதுக்குரிய தண்ணீர் அளவு எவ்வளோன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லி இன்றைக்கு நான் வீடியோ போட்டு காட்டுவேன். இன்றைக்கும் அரபு நாட்டில் சில அறிஞர்கள் ஆளுங்கள் உலகங்கள் இருக்கிறாங்க. இதை இதில் தண்ணி குடிச்சு அந்த போத்தலிச்சு தண்ணி போட்டு இதால உது செய்வான். அது கூட தண்ணி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. தண்ணி வீணரே செய்யப்படாது. ரசூலுல்லாஹ் குடிக்கிறதுக்காக தண்ணீரை ஒரு கோப்ப தண்ணீரும் ஒது எடுக்கிறதுக்காக தண்ணீரை ஒரு கப் தண்ணீரும் தான் யூஸ் பண்ணுவோம். வேணும் செய்யணும். நாங்கள் நினைச்சு ஒது குடிச்சு ஊற்றி களி அதெல்லாம் உதவு பார்த்தா விளக்கும். ரைட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல
உஸ்மான் இப்னு அஃபான் தஆ பினாஇன் ஃபஅஃப்ரக அலா கஃபைஹி ஸலாத் மர்ராத். நல்ல விலை கொள்ளணும். எப்போ உது தண்ணி ஊற்றி உது செய்யப்படும். சில பேர் பக்கத்துக்குள்ள கையை போட்டு உது செய்ய பார்க்க பிழை இல்லை, அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ் உதுவுல தண்ணியை ஊற்றுவோம். பக்கத்துல இருந்தாலும் ஒரு கப்பில் எடுத்து நீங்கள் தண்ணியை ஊற்றி தான் படுவோம். அதனால டெப் லேஸ் தண்ணி போட்டுட்டு நாங்கள் கை வச்சு முந்தி காலத்தில் டெப்பில்லாத காலங்களில் இல்லை இப்போவும் சில இடங்களில் சில பாத்ரூமில் அதை கோப்பைக்கு தண்ணி எடுத்து தண்ணியை கைக்குள்ள போட்டு அப்படி உதவி செய்ய பழகிச்சு. பிழை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல அஃப்ரக அலைஹி ஸலாத் மர்ராத் 3 முறை தண்ணீரை எடுத்து ஊற்றினார்கள். அதனால இப்போ டெப் எங்களுக்கு அது ஊற்றுற வசதி இல்லை. நாங்கள் முதலாவது எங்களை மணிக்கட்டு வரைக்கும் எங்களை கையை கழுவிக்கணும். 3 முறை கழிக்கணும். இதில் முக்கியமான இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் வித்தியாசப்படுத்தினாங்க. ஒரு நேரத்தை இரவுல படுத்துட்டு எழுப்பி சொபகுக்கு உது செய்கிற தாரிசரி சொபகுக்கு உது செய்கிற நேரத்தில் மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாத்திரத்துக்குள்ள கையை நுழைச்சி உது செய்ய வேணாம். இது சொபகு பண்ணும். இரவு நேரத்தில் தூங்கி எழுப்பினவர் உது செய்ய நாடினா அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் நீங்க உங்களோட கையை பாத்திரத்துக்குள்ள நுழைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க தூங்கினீங்க, உங்களோட கையில என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இரவு நேரத்தில் நீங்க தூங்குற நேரத்தில் கை எங்கெங்க போயிட்டு எங்கெங்க பட்டு என்னென்ன நஜீசரிக்கன்னு உங்களுக்கு தெரியும். அதோட கொண்டு போய் நீங்க பாத்திரத்துக்குள்ள போடாதீங்க. ரசூலோட காலத்துல டெம்பரேச்சர் இல்லை, தண்ணி பாத்திரமே. அதனாலதான் அதை தவிர்த்தாங்க. உள்ளுக்கு போடாது, அதை ஊற்றுவோம். ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், மற்ற உறுப்புகளை கழுவுற நேரத்தில் நீங்க போட்டதுல பிரச்சனை இல்லை. பாத்திரத்துக்குள்ள கையை போட்டதுல பிரச்சனை இல்லை. இது தூங்கி எழுப்பினவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம், அவளுக்கு மட்டும். அதனால மணிக்கட்டை நாங்கள் கழுவுற நேரத்தில் தண்ணியை ஊற்றி நஷ்டிக்கணும், கழுவிக்கணும். ஃபஅஃப்ரக அலா ஸலாஸ் மர்ராத் ஃபகஸலஹுமா ஸும்ம அத்கல யமீனஹு ஃபில் இனாஇ ஃபமல்மத வஸ்தன்ஷக. இது உதுவுல எங்களுக்கு மிஸ் ஆக ஒரு பகுதி. ஆனா இதுல பாரிய ஒரு நன்மையும் இருந்துச்சு. கையை கழுவினோடனே அடுத்ததாக எங்களால் செய்கிற வேலை தெரியுங்கள், தண்ணி எடுத்து முகத்தக்கல், அதான் செய்தாலும் உண்மையுமே தானே. நிறைய பேர் அதான் செய்யணும். ஆனா ரசூலுல்லாஹ் உதுவுல அதுக்கு முன்னாடி 2 விஷயம். ஒன்று மதுமதா, இன்னொன்று இஸ்தின்ஷாக். மதுமதான தண்ணியை எடுத்து வாய்க்குள்ள போட்டு தொண்டக்குழியில அதை இறக்கி கொப்பளிச்சு நல்லா தொண்டக்குழிய கொப்பளிச்சு. இஸ்தின்ஷாக்னா தண்ணி எடுத்து மூக்கு உள்ளுக்கு இழுக்கும். நிறைய ஆம்பளைல நான் உள்ள தெரியா ஆம்பளைல கண்டாக்கிறீங்களா, இஸ்தின்ஷாக் செய்த இப்படி கழுகுறதுல இஸ்தின்ஷாக். நாங்கள் தண்ணியை மூக்குக்குள்ளுக்கு கொஞ்சம் இழுத்து சீறி விடுவோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்தின்படி இந்த 2 செய்யாட்டி உது கூடாது. அவர் சொல்லுவார், அவர் ஆய்வில் சொல்லுவாரு, மத்மதா இஸ்தின்ஷாக் என்ற கருத்து தாரிசரி அதை உதாசீனப்படுத்தினால் அவருடைய உது கூடாது. கிட்டத்தட்ட தௌஹீத் உலமாக்கள் அல்லது சலஃப் உலமாக்கள், ஏகத்துவத்தை சொன்ன சலஃப் உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷேக் இப்னு தைமியா, ஷேக் பின் பாஸ், ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் போன்றவங்க சொல்லுவாங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல்ட கருத்து தான் சரி. என்ற ரசூலுல்லாஹ் உது சம்பந்தமான வந்த எல்லாத்துலேயும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்க வாய்க்கு தண்ணீர் கொப்பளிச்சதும் நாசிக்கு தண்ணீர் எடுப்பது. நாசிக்கு தண்ணீர் எடுக்க மேல் மூக்க கழுகுறதல்ல, மூக்குல கொஞ்சம் தண்ணி எடுத்து சீறி விடுது. இது நோம்பாடியாக இருந்தால் நான் சொல்ல தவிர்க்க சொன்னாங்க. நோம்பு பிடிச்ச கூட இதை செய்யக்கூடாது, லேசா செய்யும். நோம்பாடி அல்லாத காலகட்டத்தில் மத்மதா இஸ்தின்ஷாக் என்ற பகுதியை கட்டாயப்படுத்தினார். இன்றைக்கு உலகத்துல அமெரிக்கா போன்ற நாடுகளில் நடாத்தப்பட்ட ஆய்வுகளின் படி இந்த மத்மதா இஸ்தின்ஷாக்கை செய்யக்கூடியவங்களுடைய இரத்த ஓட்டத்தின் வீதம், பிளட் சர்க்குலேஷன் ஆகிற வீதம் கூட, அதே மாதிரி அவங்களோட சுறுசுறுப்பு தன்மை சரியான கூட.
ஏன்னா நிறைய கிருமிகள் அதுகள் பெய்த்து சேதத்துக்கு வாய்ப்பான இடம் தான் துப்பு. அதை 5 நேரம் துப்புரவுப்படுத்து என்பது அது மனுஷனை தொழுகைக்கு உற்சாகப்படுத்தும். அந்த பொது பூரணமாக அமைகிற நேரத்தில் வந்து கடுமையான ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது இந்த மங்கலா இஸ்தின்ஷாக். எனவே நாங்கள் கையை கலைக்கிறதுக்கு பின்னால் இந்த மங்கலா இஸ்தின்ஷாக் என்ற பகுதியை செஞ்சுக்கணும். 3வது முகம். முகம் எங்கிருந்து எங்கே தண்ணி எடுத்து இப்படி கழுகுதா, எப்படி கழுகு. முகம் வந்து ஒரு மனிதனுடைய முடி முளைக்கிற இடத்திலிருந்து தொண்டக்குழி வரைக்கும் அகலம், அது வரைக்கும் கழுகுப்படும். முடி முளைச்ச இடத்துலேருந்து தொண்டக்குழி வரைக்கும் 2 காதுல 2 இந்த சேனை இந்த 2 இது ஃபுல்லாக கழுவப்படும். இதான் முகத்தில் அளவு. நான் எங்களோட பிள்ளைகளுக்கு செடி கொடுக்கிறதா இருந்தாலும் நாங்கள் கழுதுறதா இருந்தாலும் முகம் என்ற விஷயத்தை மிச்சம் கவனமாக இருக்கும். ஒரு இடத்துல படலாட்டி உதவுது. முடி முளைக்கிற இடத்துலேருந்து இந்த தொண்டக்குழி வரைக்கும் அகலமாகவும் நீட்டமாகவும் 2 காதுகளுடைய இந்த துண்டு சேனை இந்த துண்டு வரைக்கும் உள்ள பகுதி முழுமையாக கழுவப்படும். அது முழுமையாக கழியும். அடுத்ததாக கை. வலது கையிலிருந்து ஆரம்பித்து இடது கைக்கு வரும். இந்த கையை பொறுத்த வகையில் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, வக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக். உங்களோட கைகளை கழுவுங்கோ, முட்டுக்கை வரைக்கும் கழுவுங்கோ. முட்டுக்கை கழுவப்படும். சில நேரத்தில் நீங்கள் ஹபாயா போட்டிருக்கிற நேரத்திலையோ அல்லது நாங்கள் ஷர்ட் போட்டிருக்கிற நேரத்திலையோ இந்த கை காரணமாக சில நேரத்தில் முட்டுக்கையில் இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க. இதுக்காக இழிக்கலாம். ஹபாயா சில நேரம் போட்டிருந்தாலும் சில பேருக்கு இதுக்காக டைட்டான கையில் இருந்தால் இதுக்காக போகலாம். சில பேர் இது வரைக்கும் இப்படி சாதாரணமாக கழுவிட்டு போகிறோம். கொடுக்கூடாது. முட்டுக்கைக்கு மேலாலும் அவங்களோட உது தண்ணி படும். நல்லா மேலால் இல்லை, அந்த முட்டுக்கை நலையும். நலைஞ்சாத்தான் இந்த கை கழுகின பூர்ணத்துவத்துக்கு வரும். அது இல்லாமல் ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களுக்கு கழுகை இல்லாமல் கூட உதவக்கூடாது. இது 3 தடவை, இது 3 ரைட். அடுத்ததாக தலை. பாரிய பிரச்சனைங்க தான் இருந்துச்சு. தலை ஆம்பளைகளுக்கு சொன்னாலும் விலங்கு இல்லை, பொம்பளைகளுக்கு சொன்னாலும் விலங்கு இல்லை. சரியா? தெளிவான ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வோட தெளிவான ஹதீஸ், புகாரில வந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ்ல முக்கியமாக தலை சம்பந்தமாக பார்க்கறதுல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்கு கழுவுதல் வேற, தடவுதல் வேற. கழுகுற கையிലേക്ക് தண்ணி ஊற்றி கழுகு. தடவுதல் தண்ணியை தொட்டு தடாவு. ரசூலுல்லாஹ் உறுப்புகளை கழுக சொன்னாங்க, தலையை மசூரி செய்ய சொன்னாங்க. தலையை மசூரி செய்ய சொன்னாங்க, மற்ற கழுவ சொன்னாங்க. உதுவுல மஸ்கு தடவுதல் என்பது தலைக்கு மட்டும்தான். தடவுதல் என்று வந்த எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் பொறுக்கத்தான் இல்லை. இதெல்லாம் உதுவுல தடவ சொன்னாங்களோ, மஸ்கு செய்ய சொன்னாங்களோ, அதெல்லாம் ஒருக்கம். இப்போ தயமத்தை பாருங்க, தயமம் மண்ணால குளிர்ச்சியா கழுகுதா இல்லாட்டி தடவுதா? தடவு. எத்தனை பயணம்? ஒருக்கம். தயமம் படிச்சுன்னு பார்க்கணும். இப்படி தட்டினாங்க ரசூலுல்லாஹ். சில ஹதீஸ்ல வருது இப்படி ஊதினாங்கன்னு, சில ஹதீஸ்ல வருது இப்படி தட்டி விட்டாங்க. தட்டி விட்டுட்டு முகத்தை தடாவினாங்க, இப்படி கையை தடாவினாங்க. உடல் தண்ணி இதை 3 பை, இதை 3 பை. அப்படியா? இல்லை, மஸ்கு உண்டுதான். எங்கெல்லாம் மஸ்கு தடவுதலுக்கு வருது அது ஒரு முறை தான் சொல்ல. கழுவுறது தான் 3, 2, 1 சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேற அதனால ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ்ல எங்கேயும் தலையை கழுவினதாக வரவில்லை. குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. குர்ஆன்ல நீங்க சூரத்துல் மாஇதால 5வது வசனத்தை எடுத்து பாருங்க. உதுவை பற்றி பேசக்கூடிய வசனம் 5 இல்லாட்டி 6வது வசனம் நினைக்கிறேன். பாருங்க சூரத்துல் மாஇதா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, இதா குன்தும் இலஸ்ஸலாத், தொழுகைக்காக நீங்க வந்து விட்டால் ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், உங்களோட முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க என்று சொன்ன அல்லாஹ், வம்ஸஹு, மஸ்ஹ் செய்யுங்கள், பிருஊசிக்கும், உங்கள் தலையை. அங்க கழுவ சொன்னவன் இங்க மஸ்ஹ் செய்ய சொன்னவன். ஹதீஸ்ல இப்படிதான் வந்து, ஹதீஸும் இப்படிதான் வந்து. ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸை தெளிவாக அறிவிக்கிறாங்க. இங்கே பார்க்க பாரு,
கஸல வஜ்ஹஹு ஸலாத்தன், பின்பு 3 முறை முகத்தை கழுவினார். வயதைஹி இலல் மிர்ஃபகைன், 2 கைகளையும் மிர்ஃபக் முட்டங்கை வரைக்கும் ஸலாஸ மர்ராத், 3 தடவை கழுவினார். சும்ம, பின்பு, ஹதீஸா புகாரில் வர ஹதீஸ், மஸஹ, மஸஹ் செய்தார்கள், பிரஸிஹி, தன்னுடைய தலையை. 3 வரை இங்க 3 வந்துச்சு, முகத்துக்கு 3 வந்துச்சு, கைக்கு 3 வந்துச்சு. இங்க புகாரில் தெளிவான ஹதீஸ், சும்ம மஸஹ பிரஸிஹி, தன்னுடைய தலையை மஸஹ் செய்தார். இவ்வளவு தெளிவான ஹதீஸ். அதுக்கப்புறம் சும்ம கஸல ரிஜ்லைஹி, 2 கால்களையும் ஸலாஸ மிரார், 3 தடவை இலல் கஅபை, முடி வரைக்கும் கழுவி. எல்லா இடத்திலையும் 3 வந்தது. அப்ப தெளிவான ஹதீஸ், தெளிவான வசனம், தலை வந்து ஒரு கணம். ரைட், எப்படி கழுகுற அதுவும் தெளிவாக வந்து தன்னுடைய தலையை தண்ணீரை எடுத்து தொட்டார்கள். தொட்டு முன்னெற்றியில் ரசூலுல்லாஹ் வைத்தார்கள். அந்த கையை அப்படியே பின்பிடல் வரைக்கும் கொண்டு போனார்கள். அமர்ரஹுமா, திருப்பி எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துக்கு கையை கொண்டு வந்தார்கள். இப்படி வச்சு இப்படி கொண்டு போய் அப்படியே கொண்டு வந்து கையிலே வச்சு கொண்டு இப்படி வச்சாச்சு. தண்ணியை தொட்டாச்சு, தண்ணி இப்படி வச்சு இப்படி போய்த்து அப்படியே கொண்டு அப்ப தலையை அப்படி கழுவினாங்க. கழுவிட்டு காதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் உத்னானி மினர் ரக்ஸி, 2 காதுகளும் தலையை சார்ந்தது என ரசூலுல்லாஹ். அப்படிதான் காதை தனி உறுப்பாக எடுக்காதீங்கோ, தலைக்கு உள்ள விஷயம்தான் காதுக்கும். அல் உத்னானி மினர் ரக்ஸி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஷேவ் வடிவமும் கொடுத்தார். ஹதீஸ் நெரிச்சு, அதாவது அப்படியே கையை பின்ன கொண்டு போயிட்டு மருக முன்ன கொண்டு வந்து அதே கையால் தண்ணி புதுசாக எடுக்காம 2 ஆள்காட்டி விரலை காதுக்குள் இப்படி போட்டு காதில் பிற்பகுதி இப்படி மசிச்சு. சில பேர் இப்படி இப்படி அப்படி அப்படி நல்லா கையை கொண்டு போகிறாங்க. முறை ரசூலுல்லாஹ் சொன்ன 2 இந்த ஆள்காட்டி விரலை காதுக்குள் போட்டு இந்த பெருவிரலால காதின் பிற்பகுதி இப்படி மசிச்சு செய்யும். இதான் மசி. அதுக்கு புதிய ஒரு தண்ணி எடுக்கிறோம் இல்லை. தலையை எப்படி எதால நீங்க தடவினீங்களோ அதே கையோட சேர்த்து அதை செஞ்சு முடிச்சியது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் உத்னானி மினர் ரக்ஸி. ரைட், அதாவது இப்படி கையை நீங்க எடுத்து முன்னெத்தியில வச்சோம், முடி முளைச்சி இடத்துல வச்சு இப்படி கொண்டு போயிட்டு மருக அதே முன்னு கொடுவாங்க. கொண்டு வந்து மருக புதுசாக ஒரு தண்ணியோடு எடுக்க தேவை. அதே மாதிரி கையை வச்சு முடிச்சு ஆள்காட்டுலாம் இது போடும். இந்த வரல அத்தையாத்தில் நீட்டு வரல நாங்கள் காது உள்ளுக்கு போடுறோம். பெருவர்களால் காதில் பிற்பகுதி அதை மசதி செய்யும். அவ்வளோதான் விலைங்க. ரைட், இதில் அப்போ எங்களுக்கு எல்லா உறுப்பும் 3 முறை கழுக சென்னைக்கு, தலை காது மட்டும் ஒரு. அதே மாதிரி தலையும் காதும் மசந்தாச்சு. ரைட், கடைசியான உறுப்பு இலக்கால். மிச்ச கவனமாக ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சதான் கால். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். சில பேர் உது செய்கிறாங்க, தெப்பை கிட்டி காட்டு, ரைட் துடிச்சு தெப்பை காட்டிட்டு போகிறதுக்குரிய உது நல்ல உது இல்லை. ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன், வயலுலில் காபி மினனா, சில கால்களுக்கு நனம், சில கால்களுக்கு நனம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணா ஒரு சாமி, ஒரு மனிதன் வந்தார், அதை எப்படி சும்மா சொல்லலை, வந்தார் தொழுதார், வந்து தொழுதார், பள்ளியில் தொழுதார், அந்த காலில் ஒரு இடத்துல வட்ட வடிவமான ஒரு இடத்துல நனைஞ்சி. ரசூலுல்லாஹ் பார்த்து நான் வயலுலில் காபி மினனா, இந்த இடம் நரமம் சொன்னாங்க. அதனால மடிப்புகள் நிறைய இடம் உள்ளது வந்து கால் விரல்களுக்கு இடையில கைகளை போட்டு, அதாவது வந்து நல்லா தேய்ச்சும் அந்த மடிப்புகளில் தண்ணி படுகிற மாதிரி. இதில் மிக முக்கியமாக முட்டக்கால் வரைக்கும் முடி வரை வரைக்கும் பல்படும். அந்த
அந்த இடம் வரைக்கும் கட்டாயம் கழுவியே ஆகும். இதுதான் ரசூலுல்லாஹ்வோட பூர்ணமான வுது. இப்படிதான் வுது செய்யறது. தண்ணி வீண் பண்ணப்படாது, முழுமையாக கழுவப்படணும், ஓடருக்கு கழுவணும், எல்லாத்தையும் ஒரு முறை செய்யணும், தலையை மட்டும் ஒரு முறை செய்யணும். ரைட். இதில் இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டால் அதான் சொல்ல போறேன். இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டால் இதான் பூர்ணமான வுது. இதில் முக்கியமாக இன்னொரு பகுதி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சில சந்தர்ப்பத்தில் உறுப்புகளை 3 தடவை, சில சந்தர்ப்பத்தில் 2 தடவை, சில சந்தர்ப்பத்தில் 1 தடவை கழினதா ஹதீஸ்ல வந்துச்சு. சில ஹதீஸ்களை பார்த்தா சலாசா 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 3 3 3 வந்துச்சு. ஆனால் தலை எப்பவுமே ஒன்றுதான், தலையை கால் ஒன்றுதான், அது மறந்துதான். மற்ற உறுப்புகள் கழுவுற நேரத்தில் 3 முறை 3 முறை 3 முறைன்னு வந்துச்சு. இன்னும் சில ஹதீஸ்களில் 2 முறை 2 முறை 2 முறைன்னு வந்துச்சு. சில ஹதீஸ்களில் 1 முறைன்னு வந்துச்சு. இது எப்படி விலை கொடுது? இது எப்படி விலை கொடுதுன்னு சொன்னால், உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குமென்றால் தாராளமாக செய்யும் 3 முறை கழுவிக்கொள்ளு. அல்ல தண்ணி வசதி போதா, கொஞ்சம் சிக்கனமாக தான் பாவிக்கணும்னா 2 முறை கழுவிக்கொள்ளு. அதையும் விட போதான்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக என்ன செய்யும்? 1 முறையே பூர்ணமாக கழுவிக்கொண்டா சரி, மிஸ் ஆகிக்கலாம். அப்படி பண்ணாலும் போதும். இதான் இந்த ஹதீஸை விளக்க போகிறோம். நாங்கள் ஒரு பிரயாணம் போகிறோம், தண்ணி இல்லை, ஒரு பேர் பாலிங்கா தண்ணி வச்சு எல்லாரும் உதவி செய்யணும்னா எல்லாரும் 3 முறை நல்லா ஊற்றி கழிக்கிறதுக்கு போகிறதான் உதவி செய்யணும்னு வந்தால் தண்ணியை சீக்கிரமாக பாவிச்செல்லாம் போகும். அப்போ நாங்கள் அதில் யோசிச்சு ஒரு 2 முறை அல்லது 1 முறை கழுவு. சில டெப்பில் தண்ணி வராத நாள், தண்ணி இல்லாத நாள், குளிச்சதுக்கோ பாவிச்சதுக்கோ தண்ணி இல்லை, சொட்டு சொட்டா வடிது, இந்த மாதிரி கட்டத்தில் தாராளமாக 1 முறை கழிக்கணும் அல்லது 2 முறை கழிக்கணும். அதே கூட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யக்கூடாது. சரி. 2வது, இந்த தலையை மசேஜ் செய்கிற நேரத்தில் பெண்களை பொறுத்த வகையில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சலுகை வழங்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஹதீஸ் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் தான் அணிந்திருந்த, இப்போ அந்த அரபியில் அணிந்திருந்த தலப்பாய்க்கு ரசூலுல்லாஹ் தலத்தில் இருந்தது அது, அந்த கட்டி இருந்த தலப்பாக்கு மேலால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஒரு சந்தர்ப்பத்தில் மசேஜ் செஞ்சாங்க. தலையை உதவி செஞ்சு கொடுவாங்க நேரத்தில் அதை கலட்டாம, அந்த தலப்பாவை கலட்டாம ரசூலுல்லாஹ் அதுக்கு மேலால அப்படி மசூதி செஞ்சதான சில ஹதீஸ்கள் இருந்துச்சு. அந்த மசூதிலையும் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணினதாகவும் ஒரு ஹதீஸ். அதாவது தலப்பாவை பிடியாக்கி இந்த முன்னெத்தியில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி இந்த ரோமத்தில் அப்படி தடவிட்டு தான் மற்ற இடத்துகளுக்கு எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் செஞ்சதாக இருந்துச்சு. இதை வச்சு அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீ ஒரு பிரயாணம் போய்த்திருக்கி, நீங்கள் ஸ்காஃப் அணிஞ்சிருக்கி, கலட்டி கொண்டு வந்து சிரமம், அப்படியான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு என்ன அனுமதி? மசூதி செய்யும் பொழுது ஸ்காஃபுக்கு மேலாலே அல்லது இதுக்கு மேலாலே உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம்? செய்வதற்கான அனுமதி உண்டு. இது நிர்பந்தத்துக்கு மட்டும், வீட்டுகள்லாம் செஞ்சிடாது. இது நிர்பந்தத்துக்கு மட்டும். ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாண பேசி யுத்த காலத்தில் அங்கே தான் செய்யும். இது மௌலவி சொன்ன அதுக்கு மேலே மேலுமா பண்ணால் அது அதுக்கு நம்பும். அது இது நிர்பந்தத்துக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் செய்யலாம். அது நம்மளுக்கு அந்த சூட விஷயத்திலே நான் சொல்றதுன்னு சொல்லுவேன். மசூதி செய்ய நேரத்தில் இந்த இப்படி ஒரு ஹதீஸும் வந்துச்சுன்னு ஒரு தகவலை நான் சொல்லுவேன். சில நாங்களுக்கு அப்படி நடக்குது, ஒரு ஆப்போட்டுக்கு போகிறதோ கலட்டி கொடையலாம், அந்த கலைஞர்களை பின்னலை முத்தி அப்படின்ற மாதிரி ரீச்சுமே நாங்கள் சிலமாக எங்களோட ஸ்டாஃபு எங்களோட இது அப்படின்னு வர நேரத்தில் இப்படியான சலுகை அந்த நேரத்தில் மட்டும் உண்டு. ஆண்களுக்கும் உண்டு. ஆண்களுக்கு ஏதாவது நெருக்கமான ஒரு வித்தியாசம் அணிஞ்சிருந்தா கலட்டுறதுக்கு சிரமம், கலட்டினா கொஞ்சம் அப்செட், கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அதை வச்சு கொண்டே மேலான மசூதி செய்யறதுக்குரிய அனுமதி உண்டு. ரைட். அடுத்தது இதில் ஒரு செஞ்சதுக்கு போகிறோம். முக்கியமான ஒரு துவா. இந்த துவாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உதுவை சரியாக செஞ்சுட்டு இந்த துவாவை ஓதுறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் எடுத்து வாசல் திறந்துருச்சு வேண்டிய தலப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சின்ன ஒரு அமல், சின்ன சாதாரண ஒரு அமல் கூலியை பாருங்க எவ்வளோ பேசுது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படியும் வந்துருச்சு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது இல்லாம வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு அப்படியும் வந்துச்சு. ரெண்டு வாயும் போதும்.
அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அனுமதிச்சு அந்த கடைசி துண்டு இல்லாம அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு அனுமதிச்சு. இந்த துஆவை யார் ஓதுவாரோ அவருக்கு நாளை மறுமையில 8 சொர்க்கத்தின் 8 வாயில்கள் திறக்கப்பட்டு இதில் நீங்கள் வேலையத்தால போகலாம் என்று சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரைட், நல்ல ஒரு கேள்வி. அதே நேரத்தில் இந்த துஆலை சில பேர் இன்னொரு வார்த்தையை இதை சேர்க்கும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன வஜஅல்னி மின் இபாதிகஸ் ஸாலிஹீன. இப்படி முந்தைய காலத்தில் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஓதுற நேரமெல்லாம் எழுதியிருக்கிறோம். நீங்கள் எழுதி தந்ததும் இருக்கும். வீட்டிலே சில துவாக்கள் சொல்லித்தாரே, ஆனால் மாதிரி எப்படி சொல்லி தந்ததும் இருக்கும். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன என்று சில ஹதீஸ்கள் வந்துருச்சு தான். ஆனால் ஸ்ட்ராங்கான ஹதீஸ் அல்ல, அது பலகீனமான சில செய்தி. இப்போ நாங்கள் ஸ்ட்ராங் எடுத்துக்கிறோம், பலகீனத்தை விட்டுறோம். எல்லாம் சரி. இன்னும் சில துவாக்களை வஜஅல்னி மின் இபாதிகஸ் ஸாலிஹீன என்ற பகுதி ஹதீஸ்லே இல்லை. யார் சேர்த்தோ தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய்யான செய்திகளை, அவர் சொல்லாத செய்திகளை சேர்த்து நரகத்துக்கு ஒரு பெரிய செய்தி. அதனால் அதை தெரிஞ்சு கொண்டு துவா ஓதுறது பாரி பாவம். ஹதீஸ்களை வந்தது அது ஸ்ட்ராங் இல்லை, பலகீனம் இல்லை, வேறு விஷயம் இல்லாதது சேர்க்கணும். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன என்ற வந்தீங்க சில ஹதீஸ்கள். ஆனால் பலகீனமான செய்தி, அது விட்டோம், அது வீக். எது ஸ்ட்ராங்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரைட். அடுத்தது கேட்டால் எனக்கு முக்கியமான ஒரு செய்தி. சரி, பெரும்பாலும் இந்த மையத்து குளிப்பாட்டு நேரத்தில், உது செய்கிற நேரத்தில், முதிய காலத்தில் சொல்லுவாங்க கையை கழுவு நேரத்தில் அது பொருத்துவோம், அது மோத்த கழுவு நேரத்தில் அது பொருத்துவோம், அது கையை மொட்டைக்கால் முழங்கை வரைக்கும் அது பொருத்துவோம், தலை மசேஜ் அது பொருத்துவோம், காலக்கல் அது பொருத்துவோம், காலக்கல் அது பொருத்துவோம். எல்லாத்துக்கும் தனித்தனிதுவோம். இன்னும் சில பேர் செலவாத்து தானே கேட்டி முந்தி எங்கட பாட்டிமார் முட்டமார் உம்மமாரெல்லாம் அது செலவாத்து வைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய உதுவுல அப்படி ஒன்று ஓதினதால ஹதீஸ்கள் சஹீஹான ஹதீஸ்களே இல்லை. அந்த துவா ஓதுவா சில பேர் கிரியேட் பண்ணினது ஹதீஸ் வந்துருச்சு. அதாவது நீங்கள் மூஞ்ச கழுகு நேரத்தில் மூஞ்சால செஞ்ச பாவங்களை கழிப்பட்டு போறது அதுக்கு வச்சு அதை வச்சு ஒரு துவா செஞ்சு யாரெல்லாம் எங்கள் மூஞ்சால செஞ்ச துவாவை நீ பண்ணிச்சுக்கோ. கையை கழுகு நேரத்தில் ஹதீஸ் தெரிச்சு கையால் செஞ்ச துவா, அது கையால் செஞ்ச பாவம் கழிப்பட்டு கொண்டு போகிறது அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இவங்க துவாக்கு யாரெல்லாம் இந்த கையால் செஞ்ச துவாவை இந்த பாவத்தை பண்ணிச்சுக்கோ. ஏற்கனவே சொல்லித்தானே ஏச்சி அதுனா பாவம் போகிறது மறுவிடத்துக்கு மதிக்கணும் தேவை. இனி அப்போ அதனால இடையில எந்த ஒரு துவாவும் நாங்கள் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பூர்ணமான ரசூலுல்லாஹ்வுடைய பொது. இதுக்கு அடுத்ததான் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வச்சு என்னென்ன காரியங்கள் செய்யறதுக்கு பொது எங்களுக்கு தேவை, என்னென்ன காரியங்கள் செஞ்சால் எங்களோட உது முடியும். அதில் சண்டேல மிச்சம். அது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் 6 மணி ஆகும். அதனால் அடுத்த கிளாஸ் நாங்கள் பார்ப்போம். இந்த தொட்டா ஒரு முடியுது, அதே மாதிரி தவாஃபுக்கு உதவி செய்யணுமா, குர்ஆன் தொழுவதுக்கு உதவி செய்யணுமா, இதெல்லாம் உதுவோட அடுத்த பக்கம். அது இன்ஷால்லா நாங்கள் அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இதான் ரசூலுல்லாஹ்வோட பூர்ணமான உதுவோடு சம்மந்தப்பட்டது. இல்லை ஏதாவது கேட்குறதா கேட்கும். நல்ல ஒரு கேள்வி. பாத்ரூமில் உது செய்கிற நேரத்தில் வர சின்ன ஒரு சிக்கல் தெரிவித்தால் அன்றாட பேர் செல்லப்படும் தானே ஹிஸ்ட்ரி சொல்லணுமே. இது நவீன கால பிரச்சனைகளும் ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் இல்லை. நாங்கள் தானே இப்போ பாத்ரூம் அதுவும் புதிய சிஸ்டம் எதுன்னு கேட்டால் ரூமுக்குள்ளே எட்டாச்சு பாத்ரூம். இது விதத்தில் புதுசாக வந்த நிறைய விதத்தில் உண்டு. என்னோட முந்தைய காலத்தில் வீட்டுக்கு வெளியில் தான் பாத்ரூம் தானே. அது முந்திய காலத்தால் இது கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில் அப்புறம் பகுதிகள் இருக்க வேண்டியது, இது வீட்டுக்குள்ளுக்கு வாரதல்ல. 2 சிந்தனையில் முந்திய காலத்தில் வீடுகளை கட்டினான். இப்போ என்னது பெட்ரூமுக்குள்ளே பாத்ரூம். அதனால இந்த இப்போ கேள்வி வருது. முந்தைய காலத்தில் அப்படியே இல்லை. அதாவது வெளியில் போட்டேங்க எங்களுக்கு ஸ்பெஷலிக்கும் போயிட்டு வெளியில் டெம்பரேச்சர் வெளியில் கிணறிச்சோம், அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட டாய்லெட் ஏரியாவுக்குள்ள எங்களோட டெப்பும் உது ஏரியாவும் எவ்லூஷனும் எல்லாம் வந்ததுனால அதுக்குள்ளே போயிட்டு எப்படி நாங்கள் உது எடுக்குங்க என்ற ஒரு கேள்விக்கு அறிஞர்கள் செஞ்சிருக்கிற 2 பதில் தான். ஒன்று, பாத்ரூம் போகிறதுக்கு முன்னுக்கு உதுவோட நீயத்தை வச்சு பிஸ்மில்லாஹ் வெளியில் செஞ்சு கொண்டே போகும். ரைட்.
சொல்லுவாங்க உங்களை 1-2 தேவையை முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்து மறுபடியும் நீங்கள் பிஸ்மில்லா சரி உங்களுக்கு உதவு செய்யுங்கோ இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லது மனசுக்குள்ளாக நீங்கள் பிஸ்மில்லா சொல்றது போதுமா உங்களுக்கு விளங்குற மாதிரி சத்தமில்லா நாங்கள் தொழுகிற போது மற்றவங்களுக்கு விளங்கையில் நாங்கள் ஜமாத் நான் தொழுகிற நேரத்தில் எங்களை சுருத்தூர் பார்த்தியா மற்ற அதுக்காக நாங்கள் ஓதுவோம் சத்தமாக ஓதுவோமா இல்லை எங்களோட மனசுக்கு எங்களுக்கு விளங்கு அதுவும் என்ன செஞ்சுக்குவோம் பிஸ்மில்லா சொல்லிக்குவோம். 3 விதமான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்று உங்களுக்கு லேசானதை செய்யும். பிறகு சொல்லுங்க கேளுங்க கேள்வி ஓ தாய்மத்திர பாடத்தில் நான் விளங்கப்படுத்து பொதுவை பொறுத்த வகையில் பொதுவில் உங்களுக்கு தண்ணி யூஸ் பண்ணினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயன்னு கூடுது அல்லது எலர்ஜிக் ஆகுது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருது தண்ணியை யூஸ் பண்ண எந்த வகையில் தண்ணியை யூஸ் பண்ணால் இது நடக்குது என்றால் தாராளமாக கைவிட்டு சுசலாசனுடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான செய்தி. யுத்தத்துக்காக போகிறாங்க. யுத்தத்துக்கு போனால் ஒரு சஹாபியோட தலையில் வாள் அடிபட்டு இருக்குது. வாள் அடிபட்டால் ரத்தம் வருது. ஏதோ மருந்து செஞ்சாங்க. மருந்து செஞ்சு ராவ் படுத்தது வெள்ளை கேள்வினா அவருக்கு வெள்ளைக்கு குறிக்க வேண்டிய கடமை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு மூத்த சஹாபிகிட்ட போயிட்டு பத்துவா கேட்டேன், நான் என்ன செய்யும் சுமங்களோட குளிக்கோம் எனக்கு என்ன சட்டம் குளிச்சு தான் ஆகணும். ரசூல் அப்படிதான் இவர் குளிச்சார் மோத்தாயிட்டார் குளிச்சாரு மோத்தாயிட்டார். ரசூல்லாட்ட வந்தாங்க சொன்னாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க? கத்தலு நீங்கள் கொண்டீர்கள், நீங்கள் கொலை செய்தீர்கள். இன்னமா ஷிஃபா உல் ஐக்கி அஸ்ஸுஆலு உங்களுக்கு தெரியாது கேட்டீங்க. பத்துவா கொடுத்தவரை பார்த்துட்டு நீங்கள் கொலை செஞ்சீங்க, கொலை கொடுத்த உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் தான் கேட்டு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க குளிச்சு அவர் கேட்கலாம். தண்ணிப்பட்ட அவருடைய நோய் இதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்து அதனால் தண்ணியை யூஸ் பண்ணலாம் வீனஸ் ப்ராப்ளம் அது தண்ணி யூஸ் பண்ணலாம். நான் டைமத்தில் அது விரிவாக பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஏதோ ஒரு அடிப்படையில் கொடுத்து தண்ணியை யூஸ் பண்ண கஷ்டப்பட நோய் கூடுது அல்லது ஆபத்து என்று வந்தால் தாராளமாக டைமத்தில் எந்த சட்டமும் இல்லை. அது வந்து இப்படித்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னேன்னா பல்லு தொடக்க மட்டும்தான் எங்களுக்கு உருவுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சூழ்நிலை. மற்றபடிக்கு முந்தி நாங்கள் சொல்லுவோம் இடுப்பு மட்டும் கழுவு, அதுக்கப்புறம் மேலே வாஷ் பண்ணு, மேலே வாஷ் பண்ணு, அப்படி எல்லாம் உருவுக்கு முன்னால் எங்கே சொல்லப்படும். மேல ஏதாவது நடிசு இருந்தால் அசுத்தம் இருந்தால் அதை நீக்கி கொள்ளுத கடமை. ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அசுத்தங்கள் இருந்தால் நீக்கி கொள்ளுத கடமை. அது இல்லாமல் சும்மா எந்த நேரம் மூலம் எடுக்கிட்டு எனக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா கழுவணும்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டேன். நீங்கள் யாருக்க குறைச்சி பார்க்க கேட்டார்கள் வரலையோ கேட்கறது வரலையோ நானும் எத்தனை பேர் எனக்கு வீட்டில் சொல்லி பார்த்தீங்க அவங்களுக்கு நீங்கள் தான் நீங்கள் எடுத்து வரும் ஓ சரி சாவும் அவங்களுக்கு கேட்க தான் தெரியும். குறைச்சா ஈமான் குறைஞ்சிட்டு வருது, ஈமான் குறைஞ்சிட்டு வருது, மலக்குமார்கள் வாரத்துக்கு விருப்பம் இல்லையோ வருது. ஓ அது பெரிய ஒரு ஆபத்து தான். யூடியூப்ல போட்டோடனே எல்லாரும் பார்த்துட்டு அது போல தான் கேள்வார் ஈன கேட்கல. அங்கே எல்லாரும் பார்த்துட்டு வீட்டிலேருந்து செப்பையா பார்த்தா ஆக்கி 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 அங்கே கால் சில நேரம் வேகுவது வேகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஒரு ஆபத்தில் வந்து தான். அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மறந்துடப்படாது. நீங்கள் வாரத்தோட இன்னொரு போலிங்க வரும் பெரிய பெரிய பாவாய் அது எந்த நேரம் மிஸ் பண்ணிடப்படாது. ஓ ப்ரோக்ராம் அது எது பிரச்சனை இல்லை. நான் 10 பேர் வந்தால் நான் கிளாஸை செய்கிறேன். என்ன இதுதானே பயான வார நேரத்தில் உங்களுக்கு பயான
சும்மா யூடியூப்பை திறந்தா நிறைய இடத்துல இப்போ தாயின்சிரமோ அல்லது சிக்கிரிச்சிரமோ வேண்டியோட கேட்குது. ஆனால் ஃபிக்குக்கு மூவ் பண்ணி சரி கஷ்டம், சரி குறவு. இது நாங்கள் இது செய்கிறது வந்து எங்களோட விவாதத்துகளை சரியாக செஞ்சு கொடுக்குது. இது எல்லா இடத்துலையும் நடக்க கஷ்டம். வேணும்னா அரபு மொழிகள் இருக்கு, தமிழ் மொழிகள் சரியான கஷ்டம், நிறைய இடங்கள்ல இல்லை. இந்த ஃபிக்குக்கு வகுப்பு பண்ணுறது வந்து ஹதீஸ் வகுப்பு, ஃபிக்குக்கு வகுப்பு பண்ணுறது வந்து இப்போ நாங்கள் கட்டாயமாக இதுக்கு அடுத்ததை நாங்கள் யூஸ் பண்ணிச்சு வாரிசு உரிமை சட்டம் சம்பந்தமாக படித்தோம். எங்களோட வாரிசு உரிமை சட்டம் எங்களுக்கு எவ்வளோ சொத்து, அப்போ எங்களுக்கு கல்குலேஷன் பண்ணிடலாம். எங்களுக்கு மாட்டு வாப்பாடு எனக்கு எவ்வளோ வரப்போகுது அது படித்தோம் கட்டணும், அது கடமை. இது ஏன் பார்க்கல உங்களுக்கு கஷ்டம். அதே மாதிரி நிறைய பகுதி இருக்கு. தலாக்கட சட்டம் நிறைய பேருக்கு தலாக்கை பற்றி தெரியும், இத்தா பற்றி தெரியும். ஒரே கேள்வி, பெண்களாகிய நாங்கள் இத்தாண்டா இத்தா எப்படி நினைச்சோம், எதுக்கு எத்தனை நாள், எதுக்கு எப்படி எங்க தலாக்கடா எப்படி பார்க்கு, தலாக்கு எப்படி சட்டம், எனக்கு எப்படி உரிமை, அவருக்கு எப்படி தலாக் சொல்ல, இதெல்லாம் படிச்சு இதை தெரியாமல் தான் காதியாளர்கள் எங்களோட குடும்பத்திலேயோ தாரோ எவரோ சில காதியாளர்கள் வந்து ஏமாற்றுறதுக்கு ஒரு காரணமும் எங்களுக்கு தலாக்கை பற்றி தெரியாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு கூடு, அவங்களுக்கு இது அவர் நினைச்சது இவர் நினைச்சு இவர் பணி எடுத்து ஜிபியில் அடிச்சா என்னோட பேசி இல்லை. நான் கட்டாயம் தெரிஞ்சிச்சோம் சூழ்நிலை காதைக்கு இது சட்டம், காதை எப்படி தீர்மானிச்சோம், இதெல்லாம் தெரியாதனால இதெல்லாம் வேறு பயான சட்ட கஷ்டம். இந்த மாதிரி கிளாஸ்ல தான் தெரியும். அதனால பயான் இந்த நேரம் கேட்டுக்கொள்ளும் கிளாஸ் சரியான கஷ்டம். அப்படி அதுக்கான முயற்சியில் எடுக்கும். இன்ஷாஅல்லாஹ் மற்றவங்களே முடியும். முடிச்சுக்கலாமா? சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா